நீதிமன்றம் இந்த பெயரை கேட்டால் கொஞ்சம் பயமாக இருக்கா? ஆமாம், அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த நீதிமன்ற வளாகம் எப்போதும் பரபரப்பாக இயங்குவது தான். நீதிபதிகள், கருப்பு நிறை உடை அணிந்த வழக்கறிஞர்கள், போலீசார், போலீஸ் வாகனங்கள், குற்றவாளிகள், குற்றமற்றவர்கள் என்று பலரும் இந்த வளாகத்தில் நடமாடுகிறார்கள். இவ்வாறு நீதிமன்ற வளாகத்தை நினைக்கும் போதே சற்று பயமாக இருக்கும் போது நீதிமன்ற அறையை நினைத்து பார்த்தால் அதைவிட பயமாக இருக்கிறது. அப்படித்தானே? ஆம், அதற்கு காரணம் நீதிபதிகள் கம்பீரமாக அவர்களின் நாட்காலியில் உட்கார்ந்து வழங்கும் தீர்ப்புகள் மற்றும் அவர்களை பார்த்தால் சிறு பதற்றம், பயம், மரியாதையுடன் கூடிய பயம், இவ்வாறு பலவிதமான உணர்வுகள் நமக்கு ஏற்படுகின்றன. அதற்கு காரணம் நீதிபதிகள் என்றாலே தண்டனை வழங்குபவர்கள் என்ற எண்ணமானது நமது ஆழ் மனதில் வேரூன்றி இருப்பதுதான். ஆனால் உண்மையில் நீதிபதிகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஒவ்வொரு வழக்குகளிலும் தீர்ப்பு சொல்லும் போது சாட்சி ஆதாரங்கள் மட்டுமின்றி குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நிலையிலிருந்து யோசித்துதான் தீர்ப்பு வழங்குகின்றனர். இதனால் பல நீதிபதிகள் இன்றும் மக்கள் மத்தியில் பிரபலமாக உள்ளனர். அந்த வகையில் உலகம் முழுவதும் மக்கள் மனதில் இடம் பிடித்த நீதிபதிதான் பிராங்க் கேப்ரியோ. To the doctor's office. Because he's got cancer. You are a good man. Here you are in your 90s, and you're still taking care of your family. Your case is dismissed. சிரித்த முகம், கண்களுக்கு பொருத்தமான கண்ணாடி. நீதிமன்றத்திற்கு வரும் முதியவர்கள் பெற்றோருடன் வரும் குழந்தைகளிடம் புன்முறுவலுடன் விசாரணையை தொடங்கும் குணம் கொண்டவர்தான் இந்த பிராங்க் கேப்ரியோ. ஒரு வழக்கை விசாரிக்கும் போது நீதிபதிகள் எப்போதும் தண்டனையை மட்டுமே வழங்குவதே இல்லை. நீதிபதிகளும் கருணை, மனிதாபிமானத்துடன் ஒவ்வொரு வழக்குகளையும் அணுகி வருகிறார்கள் என்பதை மக்களுக்கு எடுத்துக்காட்டியவர்தான் நீதிபதி பிராங்க் கேப்ரியோ. அமெரிக்காவைச் சேர்ந்தவர். இவ்வாறு உலகின் மிகவும் மனிதாபிமானம் கொண்ட நீதிபதி என பெயர் பெற்ற பிராங்க் கேப்ரியோ கணிய புற்றுநோயால் கடந்த 20ஆம் திகதி காலமானார். பிராங்க் கேப்ரியோ அமெரிக்காவின் ரோட் தீவின் ப்ரொவிடன்ஸில் பிறந்தார். இவர் மாநகர சபை நீதிபதியாக பணியாற்றினார். இவரது நீதிமன்ற விசாரணைகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி உலகம் முழுவதும் பிரபலமாகின. கோர்ட் இன் ப்ராவிடன்ஸ் என்ற பெயரில் நீதிமன்ற விசாரணைகள் ஒளிபரப்பாயின. நீதிபதி என்பவர் தண்டனையை மட்டுமே வழங்குபவர் இல்லை. விதிமீறல் குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை மட்டுமே கொடுக்கக்கூடாது, அவர்களின் இடத்திலிருந்து யோசித்து பார்த்து மன்னிப்பும் வழங்கலாம் என்பதை உலகுக்கு எடுத்து காட்டியவர். 2023ஆம் ஆண்டு கணைய புற்றுநோய் இருப்பதாக வைத்தியர்கள் அறிவித்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து தனது 88வது வயதில் கடந்த 20ஆம் திகதி பிராங்க் கேப்ரியோ இறைவனடி சேர்ந்தார். இவரை நேசிக்கும் பலருக்கு இவரது மறைவு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கும். பிராங்க் கேப்ரியோவிற்கு ஃபேக்ட்ரிசண்டோவின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபங்கள்.